பெரிய மற்றும் சிறிய மாட்டு வண்டி போட்டிகள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாட்டு வண்டிகள் பங்கேற்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். சுட்டெரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பெரிய மற்றும் சிறிய மாட்டு வண்டி போட்டிகள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாட்டு வண்டிகள் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ளது ஐயரவன்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலய சித்திர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கோயில் நிர்வாகம் சார்பில் பெரிய மற்றும் சிறிய மாட்டு வண்டி போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த மாட்டு வண்டி போட்டியில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இந்த போட்டிகளை ஐயரவன்பட்டி தொழில் அதிபர் முருகேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலில் நடைபெற்ற பெரிய மாட்டு வண்டி போட்டியில் 10 வண்டிகள் பங்கேற்றன. போட்டி ஐயரவன்பட்டி கிராமத்தில் இருந்து துவங்கி மருதனா வாழ்வு கிராமம் வரை போக வர 15 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இந்த பெரிய மாட்டு வண்டி போட்டியில் கடம்பூர் குழந்தை ராஜா என்பவரது மாட்டு வண்டி முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றது. 2வது இடத்தை சீவலப்பேரி துர்காம்பிகா மாட்டு வண்டி பிடித்தது. சிறிய மாட்டு வண்டி போட்டி 2 பிரிவாக நடத்தப்பட்டது. இந்த மாட்டு வண்டி போட்டியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இந்த போட்டியில் ஐயரவன்பட்டி கிராமத்திலிருந்து துவங்கி ஐயப்பபுரம் ஆஞ்சநேயர் கோயில் வரை போக வர 10 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இதில் முதல் பிரிவில் முதலிடத்தை சீவலப்பேரி துர்காம்பிகா மாட்டு வண்டியும் 2வது இடத்தை புதியம்புத்தூர் விஜயகுமார் என்பவர் மாட்டு வண்டியும் பிடித்தது. 2வது பிரிவில் சுரேஷ்குமார் துரைசாமிபுரம் என்பவரது மாட்டு வண்டி முதலிடம் பிடித்தது. RS நடராஜன் வெள்ளரிப்பட்டி என்பவரது மாட்டு வண்டி 2வது இடம் பிடித்தது. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு பெரிய மாட்டு வண்டியில் முதல் பரிசாக ரூபாய் 1.5 லட்சமும் 2வது பரிசாக ரூபாய் 1 லட்சமும் வழங்கப்பட்டது. அதேபோன்று சிறிய மாட்டு வண்டியில் முதல் பரிசாக 75,000 ரூபாயும் 2வது பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. வெறித்தனமா இருக்கு. ஓடியா 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 என்ன வச்சுக்க. ஓகே ஓகே ஓடிக்க ஓடிக்க ஓடி. ஓடிக்க ஓடிக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். சுட்டெரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவில் கடலோரத்தில் வீற்றிருப்பது தனி சிறப்பாகும். மேலும் பௌர்ணமி தினத்தன்று கோவில் கடற்கரையில் இரவு முழுவதும் தங்கியிருந்து சமுத்திரத்திற்கு அபிஷேகம் தீபாரணை செய்து வழிபட்டு செல்கின்றனர். இந்த மாதம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் கோயிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூபம் தீபாராதனை, காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தீபாரணை நடந்தது. மற்ற கால பூஜைகள் தொடர்ந்து நடந்தது.
காலை 10 மணிக்கு உச்சிக்கால அபிஷேகம் தீபாராதனை நடந்தது. உச்சிக்கால தீபாராதனைக்கு பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வசந்த மண்டபத்தை வந்து சேர்ந்தார். அங்கு உபயதாரர்கள் சார்பில் சுவாமிக்கு அபிஷேகம், அலங்கார தீபாராதனை நடந்தது. பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி அங்கு வசந்த மண்டபத்தை 11 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் திரண்டனர். இதனால் விடுதிகள், சமுதாய மண்டபம் முழுவதும் நிரம்பியது. நேற்று அதிகாலை முதலே கோயில் வளாகத்தில் குவிந்த பக்தர்கள் கடல் மற்றும் நாளிக்கிணற்றில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சுட்டரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் இந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கந்தசஷ்டி திருவிழாவை மிஞ்சும் அளவிற்கு கார் வேன்களில் பக்தர்கள் குவிந்தனர். கோவில் வளாகத்தில் ரூபாய் 200 கோடியில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடப்பதால் போதிய வாகன நிறுத்துமிடம் இல்லாமல் அனைத்து வாகனங்களும் நகர பகுதியிலேயே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இடவசதி இல்லாமல் தெருக்களில் மூலை முடுக்குகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. நகரில் வாகன நிறுத்துமிடம் இல்லாமல் பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர்.